அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடுத்துறை மடிக்கணினி மற்றும் இணையதளம் வாயிலாக போட்டி தேர்வுகளுக்கு தயாராக வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கிறேன். கடந்த பதிவுகள் எல்லாவற்றிலையுமே டிஎன்பிசியினுடைய குரூப் 2A மெயின்ஸுக்கு தேவைப்படுற மாதிரி தமிழ்நாடு அரசினுடைய முன்னோடி திட்டங்கள் என்னென்ன திட்டங்கள்லாம் அரசு அறிவிச்சிருக்கு, அதில் இருக்கக்கூடிய முக்கியமான திட்டங்கள் அதை என்றைக்கு லான்ச் பண்ணியிருக்கிறாங்க, அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதன் தொடர்ச்சி தான். அப்போ தமிழ்நாடு அரசின் முன்னோடி திட்டங்கள் ஏன் இது நமக்கு தேவை அப்படின்னா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸ்கீம்ஸ் இல்லாத கொஸ்டின் பேப்பரே கிடையாது. போன வருஷம் குரூப் 2A மெயின்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்கீம்ஸில் தான் நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இல்லைங்களா. ஸோ இப்போ அதை பேஸ் பண்ணி ஸ்கீம்ஸ் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இந்த வருஷம் குரூப் 2 மெயின்ஸ்லேயுமே குரூப் 2A மெயின்ஸ்லேயுமே அப்ஜெக்டிவ் டைப் இருக்குது இல்லையா, அதுலேயுமே ஸ்கீம்ஸ் நிறையா கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ அதனால் ஸ்கீம்ஸ்லாம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், ட்ரெண்டிங்கான ஸ்கீமையும் தெரிஞ்சுக்கணும், அரசாங்கம் அறிவித்து மக்களுக்கு தெரியாத ஸ்கீம்ஸையும் நாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா நாம் தான் அரசு அதிகாரிகள் ஆக போகிறோம் இல்லைங்களா. அப்போ அரசு அதிகாரிகளுக்கு தெரிஞ்சால் தான் அரசாங்கம் இதெல்லாம் செய்யுதுன்னு மக்கள்கிட்ட நம்மளால் போய் சொல்ல முடியும். அப்படி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் தமிழ்நாடு அரசுடைய முன்னோடி திட்டங்கள் தான். அப்படி தமிழ்நாடு அரசின் முன்னோடி திட்டங்களில் இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடிய முதல் திட்டம் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம். இந்த ஸ்கீம் போன வருஷம் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க சரிங்களா. ஸோ இந்த ஸ்கீம் கேட்டிருந்தாங்க. இந்த தாயுமானவர் திட்டம் எப்போ உருவாக்கப்பட்டிருக்குது அப்படின்னா 2024ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இதன் நோக்கம் என்ன, வறுமை ஒழிப்பு அப்படின்றது இதில் அடங்கிடுது. இப்போ 2 ஆண்டுகளுக்குள்ளே அடுத்து 2 வருஷத்துக்குள்ளே கிட்டத்தட்ட 5 லட்சம் குடும்பங்கள்லாம் அவங்க ஏழ்மை நிலையிலிருந்து அவங்கள விடுவிக்கணும். அதை எப்படி விடுவிக்கிறது, அவங்களுக்கு தேவையான நலத்திட்ட உதவிகள்லாம் செஞ்சு அவங்கள ஏழ்மை நிலையிலிருந்து அப்லிஃப்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த தாயுமானவர் திட்டம் அப்படின்றது உருவாக்கப்பட்டிருக்குது சரிங்களா. ஸோ அடுத்ததாக இந்த தாயுமானவர் திட்டம் போன வருஷம் கேட்டிருந்தாங்க. இதில் எந்த ஸ்கீமுக்குனால முதலமைச்சருக்கு தாயுமானவர் திட்டம்ன்ற பேர் வந்திருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு 4 ஸ்கீம் கொடுத்துருந்தாங்க. ஸ்கூல் சில்ட்ரனுக்கு இல்லம் தேடி கல்வி கொண்டு வந்ததுக்காக, காலேஜ் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டம் கொண்டு வந்ததுக்காக, காலேஜ் படிக்கிற மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டம் கொண்டு வந்ததுனால, வறுமையில் இருக்கக்கூடியவங்களை அப்லிஃப்ட் பண்ணுறதுக்காக அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அப்போ எந்த திட்டம் தாயுமானவர் திட்டம் அப்படின்றது வந்திருந்தது, வறுமை ஒழிப்பிலேருந்து அப்லிஃப்ட் பண்ணுறது தான். அதான் ஆன்சர் சரிங்களா. ஓகே, அடுத்ததாக சிஎம் டேஷ்போர்ட் மானிட்டரிங் சிஸ்டம் சரிங்களா. சிஎம் டேஷ்போர்ட் கண்காணிப்பு அமைப்பு டிசம்பர் 23ஆம் தேதி 2021 இதை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அப்போது இது என்ன சார் ஆகுது அப்படின்னா, கிட்டத்தட்ட 2021ஆம் ஆண்டுக்கு அப்புறம், ஏன்னா அந்த வருஷமும் கடுமையான மழை, 2016ஆம் ஆண்டு 2015, 16, 17 இந்த 3 வருஷமே சென்னையில் அதீதமாக மழை பெய்து வெள்ளம் ஏற்பட்டது. அப்போ சென்னை வெள்ளத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா, நீர்நிலைகளை ஒழுங்காக பராமரிக்கலை, அவங்க நீர்நிலைகளை பற்றி கவனிக்காமல் ஆற்றுல தண்ணியை திறந்து விட்டுட்டாங்க, செம்பரம்பாக்கம் ஏரி திறந்தாச்சு, அதனால தான் வெள்ளம் வந்துச்சு அப்படின்ற ஒரு கருத்து எல்லாருக்கிட்டையுமே இருக்குது இல்லைங்களா. ஸோ அப்போது மீண்டும் அந்த தப்பு நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்கு தான் இந்த சிஎம் டேஷ்போர்ட் மானிட்டரிங் சிஸ்டத்தை 2021 அறிமுகப்படுத்துகிறாங்க. ஈவன் 2021 டிசம்பர் மாதமும் கடுமையான மழை தான், அப்போ தான் அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸோ இதில் என்ன ஆகுது அப்படின்னா, சீஃப் மினிஸ்டரே டைரெக்டாக என்ன நடக்குது அப்படின்னு ரியல் டைம் இன்ஃபர்மேஷனை இங்கே, அதாவது மழை எவ்வளோ பெய்யுது, மழை பெய்யுது எங்கெங்கெல்லாம் வெள்ளம் இருக்குது, எந்தெந்த ஏரிகள்லாம் நிரம்புற இடத்துல இருக்குது, ரிசர்வாயர்ஸ் சொல்கிறல நீர்த்தேக்கங்கள் அதனுடைய தற்போதைய நிலை என்ன, ஏதாவது மழையினால் பாதிப்புகள் எப்படி இருக்குது அப்படின்றத டைரெக்டாக முதலமைச்சரே பார்க்குற மாதிரி உருவாக்கப்பட்டது தான் இந்த சிஎம் டேஷ்போர்ட் மானிட்டரிங் சிஸ்டம். அப்போ முதலமைச்சர் சொல்லாமல் தண்ணி திறந்து விட முடியாது இல்லைங்களா. ஸோ அவரே நேரடியாக பார்த்துக்கிறார். ஸோ இப்போ அதனால் இதுவும் ஒரு முக்கியமான ஸ்கீம் தான். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் நமக்கு சிலபஸில் இருக்குது, அதில் இந்த ஸ்கீமை நம்மளால் மென்ஷன் பண்ண முடியும். தமிழ்நாடு அரசின் முன்னோடி திட்டங்களில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது நீங்கள் நலமா திட்டம். இந்த திட்டம் 2024ஆம் ஆண்டு மார்ச் 6ஆம் தேதி அறிமுகப்படுத்தப்பட்டது. சரி, இந்த ஸ்கீம் என்ன சார்? இப்போ கிட்டத்தட்ட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது இல்லையா, இந்தியாவிலேயே இன்றைக்கி அரசு மருத்துவமனைகள் ஒரு முன்னோடி மருத்துவமனைகளாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாடு தான். இந்த தமிழ்நாட்டில் தான் ஒட்டுமொத்த இந்தியாவிலே ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குது அப்படின்னு மத்திய அரசாங்கமே சொல்லியிருக்கு. இருந்தாலும் ஒரு சில இடங்களில் அந்த சின்ன கேப் இருக்குது. அப்போது இந்த சர்வீஸ் நல்லா இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில், அந்த சர்வீஸ் நல்லா இல்லை அப்படின்லாம் இருக்குது இல்லையா. எஸ், ஸோ அப்படி நமக்கு எங்கெங்கெல்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் பிரச்சனை இருக்குதோ அதெல்லாமே ஃபீட்பேக்காக நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறது தான் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க.
இப்போ அரசாங்க மருத்துவமனைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் பண்ணுறதுக்காக ஆக்சுவலி இன்றைக்கி டேட்டுக்கே ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஹெல்த் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், சுகாதார குறியீடு. அது ரெண்டுலேயுமே முன்னோடி மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய சென்னை நகரம் இருக்குது இல்லையா, இது தான் ஹெல்த் கேபிட்டல் ஆஃப் இந்தியா. அதாவது தமிழில் அழகா இந்தியாவினுடைய சுகாதார தலைநகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி தமிழ்நாட்டினுடைய சென்னையை கேபிட்டல் ஆஃப் மெடிக்கல் டூரிசம் அப்படின்றாங்க. மருத்துவ சுற்றுலாவினுடைய தலைமை இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வச்சே நமக்கு தெரிஞ்சிருச்சு, இந்தியாவில் சிறந்த மருத்துவமனைகளும் சிறந்த மருத்துவர்களும் சிறந்த மருத்துவ கட்டமைப்பும் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு. அப்போ தமிழ்நாட்டுடைய அரசு மருத்துவமனைகளையும் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகளையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரேஞ்ச் என்னன்னு தெரிஞ்சிடும். ஆனால் இருந்தாலும் நம்ம அரசு மருத்துவமனைகளிலும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம்ல இல்லைங்களா? எஸ், அப்படி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்காக இங்கே வரக்கூடிய பேஷண்ட்ஸ் அவங்களுடைய உறவினர்கள்கிட்ட ஃபீட்பேக் கேட்டு அவங்க இன்னும் என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக தான் நீங்கள் நலமா திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. சரிங்களா? அப்போ இதுவுமே நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டிய திட்டங்களில் ஒன்று தான். ஸோ இப்போ இதே மாதிரி இருக்கக்கூடிய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்திட்டங்கள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்படி தமிழ்நாட்டினுடைய முன்னோடி திட்டங்களில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மக்களை தேடி மருத்துவம் திட்டம். இந்த திட்டம் ஆகஸ்ட் 5ஆம் தேதி 2021 உருவாக்கப்பட்டிருக்குது. அப்போ இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, இந்தியாவில் மருத்துவ கட்டமைப்பு அப்படின்றதே கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்குது. இப்போ ஒட்டுமொத்த இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நாம் ஸ்ரீலங்காவை விட மலேசியாவை விட பின்தங்கி இருக்கிறோம். சரிங்களா? இந்தியா சுகாதார வசதிகள் அப்படி இருக்குது ஒட்டுமொத்த இந்தியா முழுமைக்கும். அப்படி இருக்கிற இந்தியாவில் தமிழ்நாடுன்ற ஒரு மாநிலத்தில் மட்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வீட்டுக்கே போய் மக்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை செய்கிறாங்க. இதை ஒரு பெரிய ஆச்சரியமாக வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனே பதிவு பண்ணியிருக்குது. ஹூ அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, உலக சுகாதார நிறுவனம். அவங்களுடைய அந்த வாழ்த்து செய்தியில் எப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவில் மருத்துவ கட்டமைப்புகள் அப்படின்றது இன்னும் திருப்திகரமாக இல்லை. இப்போ இந்தியா இன்னும் பின்னோக்கி தான் இருக்குது. இத்தனை கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் மருத்துவ கட்டமைப்பு வசதிகள் கிடையாது. குறிப்பாக டாக்டர் பேஷண்ட் ரேஷியோ, பேஷண்ட் பெட் ரேஷியோ, இது எல்லாத்துலேயும் இந்தியா ரொம்ப பின்தங்கி இருக்குது. அப்போ இத்தனை கோடி மக்களுக்கு தேவையான குவாலிஃபைடான டாக்டர்ஸ் இல்லைன்னு சொல்லி ஹூ சொல்லுது, உலக சுகாதார நிறுவனம். அதே நிறுவனம் என்ன பண்ணுதுன்னா, அப்பேற்பட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் மக்களை வீட்டுக்கே போய் மருத்துவ வசதிகள் கொடுக்குற அளவுக்கு ஒரு மாநிலம் இருக்குது அப்படின்னு தமிழ்நாட்டை பெருமையாக சொல்லியிருக்குது. அப்போது தமிழ்நாட்டின் முன்னோடி திட்டங்களில் இந்த மக்களை தேடி மருத்துவம் அப்படின்ற திட்டமும் ஒன்று. சரி, ஸோ இப்போ இதன் மூலம் என்ன பண்ணுறாங்க, பேசிக்கான ஹெல்த் செக்கப் எல்லாமே இதன் மூலம் நடக்கப்படுகிறது. அப்போ பிளட்டாக இருக்கலாம், பிபி லெவலாக இருக்கலாம், பிளட்டில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனாக இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய பேசிக் ஹெல்த் செக்கப் எல்லாமே பண்ணுறாங்க. ஒருவேளை அந்த பேசிக் ஹெல்த் செக்கப்லேயே ஏதாவது பெரிய டிசீஸோ இல்லை வேறு ஏதாவது ஒரு டிஸார்டர்ஸோ இருக்குது அப்படின்றது தென்பட்டால் அவங்க சீக்கிரமே மருத்துவமனை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ரெஃபரன்ஸ் லெட்டரையும் போட்டுறாங்க. அப்போது ரெஃபரன்ஸ் கார்டு, இந்த கார்டை வச்சுட்டு நாம் அரசு மருத்துவமனைகள்லையோ இல்லை அரசு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, பன்னோக்கு மருத்துவமனை, அங்கேயோ போய் நம்ம ஃபுல் செக்கப் எடுத்துக்கலாம். ஸோ இப்போது தமிழ்நாட்டின் முன்னோடி திட்டங்களில் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனே பாராட்டி ஒரு திட்டமாக இந்த திட்டம் அறியப்படுகிறது. அடுத்ததாக முதல்வர் மருந்தகம் திட்டம். இந்த முதல்வர் மருந்தகம் திட்டம் அப்படின்றது 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி 24ஆம் தேதி அறிமுகப்படுத்தப்படுகிறது. ஏன் ஸ்பெசிஃபிக்காக பிப்ரவரி 24ஆம் தேதி அப்படின்னா, அன்றைய தினம் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த தினம். பொதுவாகவே ஒவ்வொரு கட்சிகளும் ஆளும் கட்சிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்கவுங்க தலைவர்களின் பிறந்த தினம்ன்று தான் ஏதாவது ஸ்கீம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா. ஸோ ஆனால் அப்படி இல்லாமல் நம்ம தமிழ்நாடு அரசு முன்னாள் முதல்வர், இவங்க கட்சி கிடையாது இருந்தாலும் முன்னாள் முதல்வரின் பிறந்த தினத்தன்று ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துது. அப்போ வரலாற்றில் இதுவே அவங்க கட்சி சாராத ஒரு வேறு கட்சி, அந்த வேறு கட்சியை சார்ந்த ஒரு முதல்வரின் பிறந்த நாள் அன்று ஒரு ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது இதுவே முதல் முறை. ஸோ அப்படி முதல்வர் மருந்தகம் அப்படின்ற திட்டம் பிப்ரவரி 24ஆம் தேதி 2025 கொண்டு வராங்க. அப்போது இதன் மூலம் என்ன சார் பண்ணுறாங்க, அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ரொம்ப குறைந்த விலையில் இல்லை மலிவு விலை அப்படின்னு சொல்கிறோம்ல, இந்த மலிவு விலை மருந்தகங்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அப்போ கிட்டத்தட்ட 90% வரைக்குமே இதில் ஆஃபர் கொடுக்குறாங்க. அப்போ 100 ரூபாய்க்கு விற்கக்கூடிய மாத்திரை வெறும் 10 ரூபாய் இல்லை 15 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது.
கிட்டத்தட்ட இதனால் தமிழ்நாட்டிலுடைய மக்களுடைய மாதாந்திர மருத்துவ செலவுகள் 75% வரை இதனால் குறையும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்குது. அப்போது இதில் ஜெனரிக் மெடிசனும் பிராண்டடான மெடிசன்ஸும் இதில் உற்பத்தி செய்து இதில் விற்கப்படுகிறது. சார் இதே மாதிரி வேறு ஏதோ ஒன்று இருக்கே சார். ஆமாம், அப்போ நம்ம 2025 தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வந்தோம் இல்லைங்களா முதல்வர் மருந்தகம் அப்படின்னு. இதே மாதிரி இந்திய அரசாங்கம் ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. சரிங்களா, அதான் பிரதான் மந்திரி ஜன் ஔஷாதி பாரியோஜனா அப்படின்னு சொல்கிறோம். அப்போது அது என்ன சார், ஔஷாதி கேந்திராஸ் அப்படின்னு அதை சொல்கிறாங்க. அப்போது அது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதே மலிவு விலை மருந்தகத்தை மத்திய அரசாங்கத்தினுடைய மானியத்தின் மூலம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அது வேறு ஸ்கீமு, இது வேறு ஸ்கீமு. சரிங்களா, அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய திட்டம் இன்னுயிர் காப்பும் நம்மை காக்கும் 48. இப்போ இந்த திட்டமும் ஒட்டுமொத்த இந்தியாவையும் திருப்பி பார்க்க வைத்த ஒரு திட்டம். ஆக்சுவல் இந்த திட்டம் குட் சமாரிட்டன் ஸ்கீம் அப்படின்ற பேரில் டெல்லி அரசாங்கம் இதை முதல்ல அறிமுகப்படுத்துச்சு. சரிங்களா, அப்போ இந்தியாவிலேயே இதே ஸ்கீமை முதல் அறிமுகப்படுத்திய மாநிலம் எதுனா டெல்லி. இன்னுயிர் காப்போம் அப்படின்ற திட்டத்தை அவங்க குட் சமாரிட்டன் ஸ்கீம் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. சரிங்களா, ஸோ இப்போ இங்கே தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுதுன்னா இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 அப்படின்ற டைட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போது இது என்ன சார், எங்கே விபத்து நடக்குதோ விபத்து நடந்த இடத்துலேருந்து 48 மணி நேரத்துக்குள்ளே சிகிச்சைக்காக அவங்கள மருத்துவமனையில் இருக்கக்கூடிய சிகிச்சை எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படின்னும், அந்த முதல் 48 மணி நேரத்திற்கு அதாவது அந்த 2 நாளைக்கு முழு மருத்துவ கட்டணங்களையும் அரசாங்கமே செலுத்திடும். அப்போ அதிலே உங்களுக்கு பேசிக்காக ஃபஸ்ட் எய்ட் எல்லாமே கொடுத்துருவோம். ஒரு சிலர் அதிலே க்யூர் ஆகிடலாம். ஒரு சிலருக்கு ரொம்ப அதிகமான இன்ஜூரி இருந்ததுன்னா 2 நாளில் ஃபஸ்ட் எய்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு அனுப்பிச்சிடுவாங்க. அப்போ ட்ராமா கேர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ட்ராமா கேருக்கு அரசாங்கமே ஸ்பெண்ட் பண்ணுது. இது போக ஆக்சிடெண்ட்டாக யாராவது நபர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஆம்புலன்ஸ் தானே வேணும். அப்போ ஆம்புலன்ஸ் வர வெயிட் பண்ணாமல் அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களே கொண்டு போய் அவங்கள சேர்த்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு 5000 rupees இன்சென்டிவும் அரசாங்கம் கொடுக்குது. சரிங்களா, எஸ். ஸோ இப்போ இதுவுமே ஒரு முக்கியமான ஒரு ஸ்கீம் தான், ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திட்டமாக பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக இதயம் காப்போம் திட்டம். இந்த இதயம் காப்போம் திட்டம் அப்படின்றது ஜூன் மாதம் 2023 உருவாக்கப்பட்டிருக்குது. சரிங்களா, எஸ். ஏன் சார் இது, இப்போ யோசிச்சு பாருங்கள். இந்த ஹார்ட் அட்டாக்கை சயின்டிஃபிக்காக எப்படி சொல்கிறோன்னா மயோகார்டியல் இன்ஃபாரக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மயோகார்டியல் இன்ஃபாரக்ஷனால் நிறையா உயிரிழப்புகள் ஏற்படுகிறது. 40 வயசு, 45 வயது, 50 வயது அப்படின்ற இளம் வயதில் இருக்கக்கூடியவர்கள்லாம் இறந்துடுறாங்க. அவங்க இறப்பினுடைய காரணமாக ஹார்ட் அட்டாக் பேசப்படுகிறது இல்லைங்களா. அதுவும் சமீபத்தில் நாட்களில் 35 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கே ஹார்ட் அட்டாக்கில் இறக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன் இந்த ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னா அதுக்கு நிறையா ரீசன் சொல்கிறாங்க. வாழ்வியல் முறை, உணவு பழக்க வழக்கங்கள், அவங்களுக்கு இருக்கக்கூடிய மற்ற உடல் ரீதியான பிரச்சனைகள், மன ரீதியான பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ்ஸை தான் முக்கியமாக சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு ரொம்பவே சீக்கிரமாக இளம் வயதில் நிறைய பேர் இறந்துடுறாங்க. இதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றதுக்கு தான் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க, இதயம் காப்போம் திட்டம். குறிப்பாக அந்த திட்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு இந்த சென்னை மாநகராட்சி முழுமைக்கும் இருக்கக்கூடிய சிக்னல்ஸ் இருக்குது இல்லையா, இந்த சிக்னல்ஸ் எல்லாத்துலேயுமே ரெட் கலரில் இருக்கும் இல்லையா, ரெட் சிக்னல். அது எப்படி இருக்குன்னா சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும் இல்லைங்களா. ஆனால் இந்த ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணி நம்முடைய இந்த ஹார்ட்டோட ஹெல்த் முக்கியம், நீ ஏன் ஸ்ட்ரெஸ் ஆகிற, டென்ஷன் ஆகாத, கூலாரு அப்படின்றத நமக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக அந்த ரெட் சிக்னல் எல்லாமே ஹார்ட் சிம்பிள் இருக்கும். சரிங்களா, எஸ். ஒரு சிலர் நோட் பண்ணி இருந்திருக்கலாம், என்னடா எல்லா ரெட் கலர் சிக்னலுமே ஹார்ட் மாதிரி இருக்குது அப்படின்னு. அது இந்த ஸ்கீமுக்காக தான் அப்படி கொண்டு வந்திருக்கிறாங்க, இதயம் காப்போம் திட்டம். சரிங்களா, ரைட்டுங்க. ஸோ அப்போது இந்த ஸ்கீமில் வேறு என்ன சார் பண்ணுறாங்க, அப்போ இதயம் காப்போம் திட்டத்தின் அடிப்படையில் ஒருவேளை ஒரு நபருக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டால் சிபிஆர் அப்படின்னு சொல்கிறோம், அந்த சிபிஆரை எப்படி பண்ணணும் அப்படின்ற அவேர்னஸையும் இந்த ஸ்கீம் மூலமாக அரசாங்கம் கொடுக்குது. ஏன்னா ஹார்ட் அட்டாக்னால ஒருத்தருக்கு நெஞ்சு வலி அப்படின்னு விழுந்துட்டார்னா அவருக்கு உடனே நம்ம சிபிஆர் கொடுக்கணும். அந்த சிபிஆர் கொடுத்து அவங்க ஓகே ஆகிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது, அவங்கள காப்பாற்றிடலாம். அப்படி உடனே அந்த சிபிஆர் கொடுக்கல அப்படின்னா நம்ம ஐயோ ஹார்ட் அட்டாக் வாங்க ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போனோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப அழகாக மெடிக்கல் டேர்மில் எப்படி சொல்லுவாங்கன்னா கோல்டன் டைம் அப்படின்வாங்க. சரிங்களா, ஸோ அந்த கோல்டன் டைம், ஏன் அந்த கோல்டன் டைம் அப்படின்னா அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அந்த வித்தின் சம் டைம்
ஒரு 10 மினிட்ஸ்குள்ளேயோ 5 மினிட்ஸ்குள்ளேயோ சிபிஆர் கொடுத்துட்டோம்னா அவங்களை காப்பாற்றிடலாம். அவங்க ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போனால் அந்த கோல்டன் டைம் அப்படின்றது குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே உயிர் போக வாய்ப்பு இருக்குது. இப்போ இதயம் காப்போம் திட்டத்தின் மூலமாக இந்த சிபிஆர் டெக்னிக்கை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க. இன்னொன்று மக்களுக்கும் இதயத்தை பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்றத தெரிவிக்கிற மாதிரி எல்லா சிக்னல்ஸ்லையும் ஹார்ட் சிம்பல் போட்டு ரெட் சிக்னலாக அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அடுத்ததாக தமிழ்நாடு அரசின் முன்னோடி திட்டங்களில் நாம் பார்க்க போகுது மனம் திட்டம். இந்த மனம் திட்டம் டிசம்பர் 22 2022 உருவாக்கப்பட்டது. ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 22/12/22 ஒரு ஃபேன்சியான டே மாதிரி. அப்போ இதனுடைய நோக்கம் என்ன? ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு மனநல மேம்பாடு மற்றும் இவங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வாழ்க்கை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய திட்டம் தான் இந்த மனம் அப்படின்ற திட்டம். அப்போது இதனால் மாணவர்கள் மனநலம் மட்டுமல்லாமல் ஆசிரியர்களின் மனநலமும் நன்றாக இருக்கும். ஏன் ஆசிரியர்கள் மனநலம் எதுக்குங்க? யோசிச்சு பாருங்கள். ஒரு ஆசிரியர் கோபமாக இருந்தார் அப்படின்னா அவர் அந்த கோபத்தை மாணவர்கள்கிட்ட காட்டுவார் இல்லைங்களா? எஸ். அப்போது அழகாக ஒரு விஷயம் தமிழ் மறைகளில் சொல்லுவாங்க, எதை நாம் விதைக்கிறோமோ அதை அறுவடை செய்வோம்னு. அப்போ ஆசிரியர் கோபத்தை விதைத்தார்னா அதை தான் அவர் அறுவடை பண்ணுவார். குழந்தைகளும் அதே கோபத்தை தான் அவங்க போய் விதைப்பாங்க. அப்போ மனம் திட்டத்தின் அடிப்படையில் மனநலம் மற்றும் ஏன் கோவப்படணும் அப்படின்ற மாதிரி சைக்காலஜிக்கலாக நிறையா விஷயங்களை ட்ரைனிங் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இதன் அடிப்படையில் ஆசிரியர்களின் மனநலம் மற்றும் குழந்தைகளுடைய மனநலம் மன வலிமை இதெல்லாமே அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் அந்த மனம் அப்படின்ற திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய திட்டம் புன்னகை திட்டம். இந்த புன்னகை திட்டம் மார்ச் மாதம் 9 2023 உருவாக்கப்பட்டிருக்குது. இந்த புன்னகை திட்டம் இதை பள்ளிக்கல்வித்துறையும் சுகாதாரத்துறையும், அதாவது மக்கள் நல்வாழ்வுத்துறைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இவங்களும் பள்ளிக்கல்வித்துறையை சேர்ந்து இதை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா மாணவர்களின் பல் பராமரிப்புக்காக இந்த திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அப்போது பல் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லைங்களா? அப்போ இந்த டென்டல் ரிலேட்டடான பிரச்சனைகளை ஆரம்ப காலகட்டத்திலேயே நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்றதுக்காக அப்படி ஐடென்டிஃபை பண்ணி என்னென்ன செய்யணும் அப்படின்றதுக்கு தான் அந்த புன்னகை திட்டத்தின் மூலமாக ஒரு அவேர்னஸை அரசாங்கம் ஏற்படுத்துது. அப்போ இந்த திட்டத்தின் அடிப்படையில் அரசு பள்ளிக்கூடங்களில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு போய் ஹெல்த் செக்கப் பண்ண மாதிரி இந்த டீத் செக்கப், டூத் அப்படின்னு சொல்கிறோம் இல்லை, டூத் டிகே பற்றியும் டூத் செக்கப் அப்படின்றத பண்ணுறாங்க. அப்போ பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை ரொம்ப சீக்கிரமே ஐடென்டிஃபை பண்ணி அதை மாற்றிடுறாங்க. தமிழ்நாடு அரசின் தலை சிறந்த திட்டங்களில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது நடப்போம் நலம் பெறுவோம் திட்டம். இந்த திட்டம் 2023 நவம்பர் 4 அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. ஸோ இதனுடைய நோக்கம் என்ன? இந்த வழக்கமான நடைப்பயணம் மூலமாக ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும் அப்படின்றது தான் இந்த திட்டம். அப்போது இந்த திட்டத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 10,000 படிகள், அப்படி இல்லை அப்படின்னா 8 கிலோமீட்டரு நடக்கணும். இதைத்தான் திட்டத்தின் நோக்கமாக தமிழ்நாடு அரசு வழங்கியிருக்குது. ஏன் சார் நடக்கிறதுனால என்ன பிரச்சனை? இப்போது டாக்டர்ஸ்ட்டை போய் கேட்டோம் அப்படின்னா இந்த பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறவங்க, சுகர் இருக்கிறவங்க, இவங்க எல்லாருக்குமே இது ரெண்டுமே மேஜராக கூட ஹெல்த் இஷ்யூ ஆயிடுச்சு இல்லைங்களா? ஸோ இப்போ இது ரெண்டும் இருக்கக்கூடியவர்கள், கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் டெய்லி வாக்கிங் பண்ண சொல்கிறாங்க. வாக்கிங் இஸ் த பெஸ்ட் எக்ஸசைஸ். அப்போ யோசிச்சு பாருங்கள், மக்களுக்கு நம்ம அவேர்னஸ் ஏற்படுத்தணும். எப்படி அரசாங்கம் அவேர்னஸ் ஏற்படுத்தும்? போய் பதாகைகள் ஒரு சில இடங்களில் வைக்கும். அரசு மருத்துவமனைகளில் மக்கள் கொடுக்கக்கூடிய முக்கிய இடங்களில் பதாகைகள் வைக்கலாம். இந்த பதாகைகள் வைப்பதால் மட்டும் மக்கள் கேட்க மாட்டாங்க. அதுக்கு தான் ஒரு ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த ஸ்கீம் மூலமாக மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறாங்க. சரிங்களா? நடப்போம் நலம் பெறுவோம் திட்டம் அப்படின்றதன் மூலமாக நம்ம மக்களை வாக்கிங் பண்ணுறதுக்கு அரசாங்கம் ஊக்குவிக்கிறது. இதனால் என்ன ஆகுது? மக்களின் உடல் நலன் அப்படின்றது மேம்படுகிறது. சரிங்களா? எஸ். ஸோ இப்போ இதுவும் ஒரு வெளியே தெரியாத ஒரு திட்டங்களில் இந்த திட்டமும் ஒன்று. அடுத்ததாக பாதம் பாதுகாப்போம் திட்டம். இந்த பாதம் பாதுகாப்போம் திட்டம் அப்படின்றது ஜூலை 15 2024 உருவாக்கப்பட்டது. அப்போது ஏன் ஜூலை 15 அப்படின்னா அன்றைக்கி காமராஜர் அவருடைய பிறந்த தினம். ஸோ அன்றைக்கி அறிமுகப்படுத்துகிறாங்க. அப்போ இந்த திட்டத்தில் என்ன பண்ணுறாங்க சார்னா டயாபிட்டீஸ் அப்படின்னு சொல்கிறோம், சுகர். அப்போ இந்த சுகர் பிரச்சனை அதிகமாக இருந்தது அப்படின்னா கட்டை வரலில் வெட்டி எடுத்துருவாங்க இல்லையா? கேள்விப்பட்டிருப்போம். அப்போ சுகர் பிரச்சனை அதிகமாக ஏன்னா இப்போ ஒவ்வொன்றா வெட்டிட்டு வந்துடுவாங்க. ஸோ அப்படி இந்த சுகர் டயபெட்டிஸ்னால் நம் பாதங்களை நாம் இழந்து விடக்கூடாது அப்படின்றதுக்காக
எந்த உறுப்பும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது சுகர்னால் அப்படின்னு இந்த பாதம் பாதுகாப்பும் திட்டத்தை தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்தியிருக்கு. அப்போ இதுவுமே ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்துது தான். நடப்போம் நலம் பெறுவோம் பாதம் பாதுகாப்போம் இதெல்லாமே ஒரு அவேர்னஸ்க்காக உருவாக்கப்பட்ட ஸ்கீம் தான். அடுத்ததாக ஆருயிர் அனைவரும் உயிர் காப்போம் திட்டம் அப்படின்னு ஒரு ஸ்கீம், அதாவது ஆருயிர் திட்டம் அப்படின்னு சொல்கிறோம். அதனே ஆருயிர் திட்டம் அனைவரும் உயிர் காப்போம் அப்படின்றது அந்த ஸ்கீம். ஜூலை 6ஆம் தேதி 2024 இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க. இதனுடைய நோக்கம் என்ன? பொதுமக்கள்கிட்ட முதலுதவி மற்றும் உயிர் காக்கும் திறன்கள் எல்லாத்தையுமே கற்றுக் கொடுத்து அதில் மக்களை மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காக தமிழ்நாடு அரசு இதை அறிமுகப்படுத்தியிருக்கு. ஏன்னா இப்போது விபத்து நடக்கக்கூடிய இடங்கள் எடுத்துக்கோமே, அப்போ அந்த இடங்கள்லாம் ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் அவங்களுக்கு ஃபஸ்ட் எய்ட் கொடுக்காமல் இருக்க முடியாது. யோசிச்சு பாருங்கள், இப்போ கூட்டமாக இருப்பாங்க, ஃபஸ்ட் எய்ட் யாருக்காக கொடுக்க தெரியுமா? இல்லை. அதில் யாராவது டாக்டர் இருந்தாங்கன்னா ஓகே, இல்லை நர்ஸு யாராவது இருந்தாங்கன்னா ஓகே. பொதுமக்கள் தான் இருக்கிறாங்கன்னா ஃபஸ்ட் எய்ட் கொடுக்க முடியாது. அப்போ ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் அவங்க உயிருக்கு போராடிக்கிட்டு இருப்பாங்க, நம்ம ஃபஸ்ட் எய்டே கொடுக்க முடியாது. அப்படி இல்லாமல் பொதுமக்களுக்கும் முதலுதவி ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறது மற்றும் உயிர் காக்கும் மருத்துவம் அப்படின்னு சொல்கிறோம், அந்த சிபிஆர் டெக்னிக், இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும், மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு தான் இந்த ஆருயிர் திட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ அந்த சிபிஆர் டெக்னிக் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு ஸ்கீமாக இருக்கணும். அந்த சிபிஆர் டெக்னிக் அப்படின்றது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று. அப்போ அந்த அவேர்னஸ் ஏற்படுத்துறதுக்கு தான் தமிழ்நாடு அரசு இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்கிறாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம். சரிங்களா? ஸோ இந்த திட்டம் ஜூலை 23ஆம் தேதி 2009 அன்றைய முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா? ஸோ அவங்க கொண்டு வந்த திட்டம். அப்போது இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, மருத்துவமனைகளில் காசு நம்ம ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் பார்க்குறது தான் இந்த விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தினுடைய நோக்கம். ஒரு ஆண்டிற்கு ஒரு குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் வரை மருத்துவ காப்பீட்டின் மூலம் இவங்க ட்ரீட்மெண்ட் பார்த்து கொள்ளலாம். சரிங்களா? அப்போ இந்த ஸ்கீம் 2009 நம்ம கொண்டு வந்துட்டோம். ஆனால் 2009 நம்ம கொண்டு வந்த திட்டத்தை 2018 மத்திய அரசாங்கம் கொண்டு வருது. ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு செப்டம்பர் 25ஆம் தேதி 2018 மத்திய அரசாங்கம் அறிமுகப்படுத்துது. சரிங்களா? ஸோ அப்போ இந்த ஸ்கீம் அவங்க 2018 கொண்டு வராங்கன்னா அதுக்கு 9 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழ்நாட்டில் இந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்டேஷனில் தான் இருந்திருக்கு. சரிங்களா? அப்போது இந்த விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளுக்கு போய் நாம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். இந்த காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீமுக்கு எந்த கம்பெனி கூட டைப் வச்சுருக்கிறாங்க அப்படின்னா ஸ்டாரோட டைப் வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி UIIC யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் அவங்களுடைய டைப் வச்சுருக்க அரசாங்கம். அடுத்ததாக வீரா அப்படின்ற திட்டம். ஸோ இந்த திட்டம் செப்டம்பர் 8ஆம் தேதி 2023 உருவாக்கப்பட்டிருக்குது. வீரான என்ன? வெஹிக்கிள் ஃபார் எக்ஸ்ட்ரிகேஷன் இன் எமர்ஜென்சி ரெஸ்கியூ அண்ட் ஆக்சிடென்ட்ஸ், அதாவது அவசர கால மீட்பு மற்றும் விபத்துக்களில் இருந்து மக்களை மீட்பதற்கான ஒரு வாகனம். சரிங்களா? ஸோ இப்போ வீராவினுடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னு கூட கேட்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஸ்டெம் அப்படின்றதுடைய விரிவாக்கம் கேட்டிருந்தாங்க இல்லைங்களா? ஸ்டார் 2.0 ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் கொண்டு வந்தது, அதனுடைய விரிவாக்கத்தை கேட்டிருந்தாங்க. அப்போ இந்த மாதிரி அப்ரிவேஷன் ரிலேட்டடாக ப்ரிலிம்ஸில் கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. அதுவும் குரூப் 2A மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்ஜெக்டிவ் டைப் தான். ஸோ அதில் கேட்கக்கூட வாய்ப்பு இருக்குது. இப்போ வீரா அப்படின்றது வெஹிக்கிள் ஃபார் எக்ஸ்ட்ரிகேஷன் இன் எமர்ஜென்சி ரெஸ்கியூ அண்ட் ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்றது அந்த ஸ்கீமை, அந்த எக்ஸ்பென்ஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். டு ஹெல்ப் எக்ஸ்ட்ரிகேட் த விக்டிம்ஸ் டூரிங் த எமர்ஜென்சி. ஸோ அப்போது இந்த வீரா ஸ்கீம் கீழே உருவாக்கப்படக்கூடிய வாகனங்கள் மக்களை எமர்ஜென்சி டயத்தில் ஹெல்ப் பண்ணுறதுக்காக உருவாக்கப்படுகிறது. அடுத்ததாக ஹெல்ப்லைன் 102. சரிங்களா? மருத்துவ உதவிக்கான ஹெல்ப்லைனாக 102 அப்படின்றத அறிமுகப்படுத்துகிறாங்க. இது ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி 2024 அறிமுகப்படுத்தப்பட்ட ஒன்று. அப்போ இதில் என்ன சார் பண்ணுறாங்க? இதனுடைய நோக்கம் என்ன? ஹை ரிஸ்க்காக இருக்கக்கூடிய ப்ரெக்னன்சி கேசஸ், ஸோ அவங்களுக்கெல்லாம் மெடிக்கல் கைடன்ஸ் கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்டது. சரி, அப்போ அந்த ஹெல்ப்லைன் கிடச்சுன்னா அவங்க மெடிக்கல் கைடன்ஸ் அங்கேருந்து கொடுப்பாங்க. இதை டிஜிட்டல் இந்தியாவில் நம்ம டெலிமெடிசன் அப்படின்னு கூட சொல்கிறோம். சரிங்களா? அப்போது இதனால் என்ன சார்? MMR அப்படின்னு சொல்கிறோம். இந்த MMR மற்றும் IMR அப்படின்னு சொல்கிறோம். இது ரெண்டுமே குறையப்படுகிறது. MMRனா என்ன? மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேட் அப்படின்னு சொல்கிறோம். அது என்ன மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேட்? கருவுற்ற தாய்மார்கள் இருக்காங்க இல்லையா, அந்த தாய்மார்களுடைய இறப்பு விகிதத்தை கால்குலேட் பண்ணுறது தான் MMR. இந்த MMR எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க? இப்போ 1 லட்சம் தாய்மார்களை மொத்தமாக எடுத்துக்கிறாங்க. இந்த 1 லட்சம் தாய்மார்களில் எத்தனை தாய்மார்கள் இறக்குறாங்க அப்படின்றத பார்க்குறோம்.
இப்போ எடுத்துக்காட்டாக இப்போ தமிழ்நாட்டினுடைய சமீபத்திய நிலவரம் என்ன அப்படின்னா 14, சரிங்களா, எம்எம்ஆர் 14. அப்போ 1,00,000 தாய்மார்களை எடுத்துக்கிட்டோம். இப்போ கன்சீவ் இருக்கிறாங்க ப்ரெக்னென்ட் லேடிஸ், 1,00,000 தாய்மார்கள் எடுக்கிறோன்னா அதில் 14 நபர்கள் இறப்பை தழுவுகிறார்கள். சரிங்களா. அதே மாதிரி ஐஎம்ஆர்னு ஒரு விஷயத்தையும் சொல்கிறோம். அதனே ஐஎம்ஆர் இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட், குழந்தை இறப்பு விகிதம். ஸோ இந்த குழந்தை இறப்பு விகிதம் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா இதுவுமே தமிழ்நாடு ஒரு முன்னோடியாக இருக்குது. 13 தான். அப்போது இது 1000 குழந்தைகள் எடுத்துக்கிறாங்க. அப்போது கை குழந்தையாக பிறக்கிறாங்களா 1000 குழந்தைகளில் எத்தனை குழந்தைகள் இறப்பை தழுவுகிறது அப்படின்றத எடுக்கிறாங்க. சரிங்களா. எஸ், இதில் எம்எம்ஆர் அப்படின்றது நான் 13ன்னு சொல்லியிருந்திருப்பேன், இல்லை 14ன்னு சொல்லியிருப்பேன். அது ரெண்டுமே ஐஎம்ஆர் தான். எம்எம்ஆர் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு 42ல் இருக்குது. சரிங்களா. அப்போ 1,00,000 தாய்மார்கள் 42 தாய்மார்கள் இறப்பை தழுவுகிறார்கள். அப்போ ஏன் அப்படி இறப்பை தழுவுகிறார்கள்? அவங்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு ஏதாவது இருந்திருக்கலாம், ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எடுத்துக்காமல் இருந்திருக்கலாம், பேலன்ஸ்டு டயட் இல்லாமல் இருந்திருக்கலாம். சரிங்களா. ஸோ அப்போ இதை குறைக்கிறதுக்கு தான் இந்த ஹெல்ப்லைன் நம்பரான 102 அப்படின்றத ஆகஸ்ட் 19, 2024 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது போக தமிழ்நாடு அரசு இந்த எம்எம்ஆரை குறைக்கணும் அப்படின்றதுக்கு முத்துலட்சுமி ரெட்டி மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம், அதாவது முத்துலட்சுமி நினைவு மகப்பேறு உதவி திட்டம் அப்படின்றதை அறிமுகப்படுத்துகிறாங்க. அப்போ இந்த திட்டத்தின் அடிப்படையில் கன்சீவான பெண்கள் போய் அரசாங்கத்தில் ஒரு ஐடி பதியணும். அதுதான் RCHID அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த ஐடி பதிஞ்சு அவங்க அரசு மருத்துவமனைகளே பிரசவம் பார்த்தா 18,000 ரூபாயை அரசாங்கம் இன்சென்டிவாக அவங்களுக்கு கொடுக்குறாங்க. சரிங்களா. ஸோ இப்போ இது எல்லாமே நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். ஸோ இப்போது சுகாதாரம் சார்ந்து அரசாங்கம் என்னென்ன திட்டங்கள் செஞ்சுருக்கு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. கடந்த பதிவில் கல்வி சார்ந்த அரசாங்கம் என்னென்ன திட்டங்கள் செஞ்சுருக்கு அப்படின்றத பார்த்துருந்தோம். அப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு நாட்டிற்கு முக்கியம் கல்வி மற்றும் மருத்துவம் தான், இல்லைங்களா. எஸ், ஏன்னா மக்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா உங்களுக்கு கல்வி இன்றியமையாதது. ஒருத்தர் சூப்பராக படிச்சுட்டான், கல்வி நல்லா படிச்சிருக்கிறது, கல்வி அறிவு பெற்றவனாக இருக்கிறான், ஓகே, அவன் வாழ்க்கையில் உயர்ந்துட முடியுமா? கல்வியோடு மருத்துவமும் வேணும், இல்லைங்களா. நல்லா படிச்சிருக்கா சார், அவன் டெய்லி வேலைக்கு போய் வேலை பார்த்தானா அவன் சம்பளம் உண்டு. ஹெல்த் இஷ்யூ மாற்றி மாற்றி உடம்புல ஏதாவது பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, அவனால் ஒழுங்காக வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, படித்த படிப்பு பிரோச்சனை இல்லாமல் போயிடும். கிளியர் ஆக்குறோமா? அப்போ கல்வி மருத்துவம் இது 2 தான் முக்கியம். அதிலும் குறிப்பாக ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், மனிதவள மேம்பாட்டு குறியீடு அப்படின்னு சொல்கிறோம். இந்த மனிதவள மேம்பாட்டு குறியீடுக்கு 3 விஷயங்கள் அடிப்படையாக எடுக்கிறாங்க சார். அதில் முதல் விஷயம் கல்வி. அப்போ கல்வியிலும் தமிழ்நாடு முன்னோடியாக இருக்கிறது. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லை. சமீபத்தில் ஒரு விழா கூட கொண்டாடுனுச்சு தமிழ்நாடு அரசு. அப்போ கல்வியில் நம்ம முன்னோடி. அடுத்ததாக சுகாதாரம், மருத்துவ வசதிகள், அதிலும் தமிழ்நாடு முன்னோடி. சரிங்களா. ஸோ இப்போ இது 2 தான் ஒரு நாட்டிற்கு முக்கியம். இது 2லுமே தமிழ்நாடு அரசு நல்லா செயல்பட்டு தமிழ்நாடு ஒரு முன்னோடி மாநிலமாக இருக்குது. கல்வி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேட்டில் முதன்மையான மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. சரிங்களா. லிட்ரஸி ரேட் அப்படின்றதுல கிட்டத்தட்ட இந்தியாவினுடைய சராசரியை காட்டிலும் தமிழ்நாடு அதிகமாகத்தான் இருக்குது. சரிங்களா. மாணவர்களின் இடைநிற்றல் அப்படின்னு சொல்கிறோம், ட்ராப் அவுட் ரேட்டில் இந்தியாவிலேயே குறைவாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்குது. ஸோ இப்போ கல்வியில் இதெல்லாம் நம்முடைய சாதனைகளாக இருக்கிறது. சரிங்களா. ரைட். அடுத்ததாக மருத்துவம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு சொல்லவே வேணாம், இந்தியாவிலேயே பெஸ்ட் அரசாங்க மருத்துவமனைகள் எங்கே இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் தான் இருக்குது. சுகாதார கட்டமைப்பு வசதிகளை 3 அடுக்காக பராமரித்து இருக்கக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாடு முதல் மாநிலமாக இருக்குது. சமீபத்தில் நித்தி ஆயோக் வெளியிட்ட சுகாதார குறியீடு ஹெல்த் இண்டெக்ஸ் அப்படின்றதுல இந்தியாவிலேயே 2வது இடத்துல தமிழ்நாடு இருக்குது. அப்போ இது போக ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய சுகாதார தலைநகரம் என்று அழைக்கக்கூடிய நகரம் நம்ம சென்னை தான். இந்தியாவினுடைய மருத்துவ சுற்றுலாவின் தலைமையிடம் என்று சொல்லக்கூடியது நம்ம சென்னை தான். ஸோ இப்போ மருத்துவத்திலும் நம்ம பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தி இருக்கிறோம். ஸோ இப்போது இந்த பதிவில் நம்ம மருத்துவம் சார்ந்து தமிழ்நாடு அரசு என்னென்ன திட்டங்களை அறிமுகப்படுத்தி இருக்குது அப்படின்றத பார்த்துருக்கோம். இந்த திட்டங்கள் போக நமக்கு வேறு ஏதாவது திட்டங்கள் தேவைப்படுமா சார்? முக்கியமான எல்லா திட்டங்களும், அதாவது ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய திட்டங்கள், நமக்கு தெரியாமல் இதுவரை கேள்விப்பட்டிருக்க திட்டங்களை இதில் ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த திட்டங்களை நம்ம எங்கே யூஸ் பண்ணலாம்? மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் ரிலேட்டடாகவோ ஹெல்த் ரிலேட்டடாகவோ ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா சோஷியல் இஷ்யூஸ்லேயும் மென்ஷன் பண்ணலாம், எக்கனாமிலையும் மென்ஷன் பண்ணலாம். சரிங்களா. அந்த ஸ்கீம்ஸ்லாம் மென்ஷன் பண்ணுங்கள், நமக்கு ஸ்கோர் நன்றாக இருக்கும். மீண்டுமாக வேறொரு பதிவில் சூப்பராக சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். விஷ் யூ ஆல் த வெரி 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 பெஸ்ட். தேங்க்யூ.